இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தம்பி ஆட்டோ வருமா? வரும் சார். எங்க போனோம்? பஸ் ஸ்டாண்ட் தான் போனோம். போலாம் ஏறுங்க. வாமா. சீக்கிரம் ஏறு. போலாம் பாப்பா. அடிச்சதுல பாதி எனக்கு கொடுத்துடணும், புரியுதா? கொடுத்துருன்னு சொன்னல, இப்ப எதுக்கு அதை பத்தி ஆட்டோல பேசிக்கிட்டு பேசாம வா. சரி. தம்பி எதுக்கு இங்க நிறுத்தின? நாங்க இறங்க வேண்டிய இடம் இது இல்ல. பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போகணும்னு சொன்ன, எதுக்கு இங்க நிறுத்தின? காதுல விழலையான சொன்னது? கொஞ்சம் இறங்க சொல்றேன். இல்லப்பா, எங்களுக்கு நேரம் ஆகுது. பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். ஐயா ஒரு 2 நிமிஷம் தான் இறங்க சொல்றேன். எதுக்கு இறங்க சொல்றப்பா? ஐயா இது நம்ம வீடு. ஒரு சின்ன வேலை இருக்கு. உள்ள போயிட்டு வர்றதுக்கு ஒரு 5-10 நிமிஷம் ஆகும். நீங்க இங்க உட்கார்றதுக்கு பதிலா உள்ள வந்தீங்கன்னா என் பொண்டாட்டி அருமையா காஃபி போடுவா. 2 காஃபி ஜம்முன்னு சாப்பிட்டு போங்க. வாங்க. என்ன இவன் எதுக்கு நம்மள காபி சாப்பிட கூப்பிடறான்னு தெரியலையே. இவன் ஆட்டோல ஏறினதே தப்பா போச்சியா. வா. நீயா? நானே தான் ராஜா. ஏண்டா நீங்க 2 பேரும் ஒரு ஆளு எங்க வீட்டு பண நகையை திருடிட்டு ஓடுவீங்களா? தப்பிச்சிடலாம்னு நினைச்சீங்களா ராஜா? இல்ல, நாங்க எந்த பணமும் நகையும் எடுக்கல. நீ தேவையில்லாம பழி போடுற. ஓஹோ. அப்ப அந்த பேக்ல என்ன இருக்கு? அது வந்து அதெல்லாம் உள்ள வர்றதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய மேட்ரு. அப்படியே ஒண்ணு பச்சனா குடுறா. என்னது இது? ஐயோ, மொத்தத்தையும் எடுத்துட்டீங்க போல. யாரு நீங்க 2 பேரும் ஃப்ராடு ஃபேமிலிங்கிறது எங்களுக்கு முதலையே தெரியும். உங்களை கையும் களவுமா பிடிக்கிறதுக்காக தான் இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தோம். வசமா வந்து மாட்டிக்கிட்டீங்களே செல்லம். எங்களை மன்னிச்சிடுங்க தம்பி, தெரியாம பண்ணிட்டோம். தெரியாம பண்ணிட்டீங்களா? தெரியாம பண்ற காரியமா இது? என்னக்கா நீ? எப்படியாவது நவீனுக்கு ஜாமீன் கிடைச்சு வசந்தாவை அம்மா முன்னாடி கொண்டு போய் நிறுத்திட்டா நம்ம கல்யாணத்தை நிறுத்திடலாம். அப்புறம் துர்காவையும் நவீனையும் சேர்த்து வச்சிடலாம். என்னாச்சு? என்னால வயிறு வலி தாங்க முடியல, வலிக்குது. பிரசவ வலி வந்துருச்சுன்னு சொல்றாங்களே, இப்ப என்ன செய்யறது? பக்கத்துல தான் ஹாஸ்பிடல் இருக்கு, சீக்கிரமா போயிடலாம். என்னால வலி தாங்கவே முடியல, உயிரே போற மாதிரி இருக்கு. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க வசந்தா. இல்ல, என்னால முடியல, ரொம்ப வலிக்குது. இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் போ. அது ரேவதி, நீ உடனே மண்டபத்துக்கு போ. இவங்களை உடனே நாங்கள் கூட்டிகிட்டு வர முடியாது. நீ போய் எங்கள் இதெல்லாம் சொல்லி கல்யாணத்தை நடக்க விடாமல் டிலே பண்ணு. நான் டாக்டர்கிட்ட பேசி உங்களை கூட்டிகிட்டு வர முடியுமான்னு பார்க்குறேன். சரி.
இது பூச்சி மருந்துக்கா. ஒருவேளை நவீன் வராம அம்மா பார்த்த மாப்பிள்ளைக்கு கழுத்தை நீட்டுற சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா இந்த மருந்தை குடிச்சிடலான்னு வாங்கி வச்சிருக்கேன். ஏண்டி இப்படி பைத்தியக்காரி மாதிரி நடந்துக்கிற? நாங்கெல்லாம் உனக்காக ரா பகலா கஷ்டப்பட்டு எல்லா ஆதாரத்தையும் சேகரிச்சுட்டு இருக்கோம். நீ என்னன்னா மருந்து குடிச்சு சாக ரெடி ஆயிட்டியா? ஒரு ப்ராப்ளம் வந்தா அந்த தைரியமா ஃபேஸ் பண்ண கத்துக்கணும். அத விட்டுட்டு இப்படி கோழத்தனமா முடிவெடுப்பியா? அம்மா இவ்ளோ தைரியமானவங்க, அவங்களுக்கு மகளா பிறந்துட்டு நீ ஏன் இப்படி இருக்க? இங்க பாரு, இனிமே இந்த மாதிரி சிந்தனையும் உனக்கு வரக்கூடாது, புரிஞ்சுதா? சரிக்கா. ரேவதி, என்ன ரேவதி, உன்னை ஆளே காணோம், எங்க போயிருந்த? அம்மா, துர்காக்காக கோயிலுக்கு போயிருந்தம்மா. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தேன். சரி துர்கா, நீ ரெடி ஆயிட்டியா? ஐயர் மணமேடைக்கு வர சொல்றாரு, வா போலாம். ம், போலாமா? ரேவதி, நீயும் ரெடி ஆயிட்டு வந்துருமா? நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேம்மா. துர்கா, ரேவதி ரெடி ஆயிட்டு வரட்டும், நீ வா. சரிம்மா. சபைக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காருமா, உட்காருமா, உட்காருமா. நீங்க என் உயிரை காப்பாத்தி என் குழந்தை உயிரையும் காப்பாத்திருக்கீங்க. உங்களுக்காக நான் மண்டபத்துக்கு வந்து அந்த ராஸ்கலை பத்தின உண்மையை சொல்றேன் சார். நோ நோ, நீங்க போக கூடாது. இப்போ உங்க உடம்பு இருக்கிற கண்டிஷன்ல நீங்க வெளியே போறது ஹைலி ரிஸ்க். நீங்க டாக்டர் சொல்றது கேளுங்க, இங்கேயே இருங்க, வர வேண்டாம். இவரே வேண்டான்னு சொல்றப்போ நீங்க ஏன் போகணும்னு பிடிவாதம் பிடிக்கிறீங்க? டாக்டர், நான் இவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். அது தீர்க்க நான் போய் தான் ஆகணும். ப்ளீஸ் என்ன தடுக்காதீங்க டாக்டர். மண்டபத்துக்கு போய் உண்மையை சொல்லிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்துக்கிறேன் டாக்டர்.